என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிலிண்ட்ரிக்கல் செல்லுடைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். A thin cylindrical cell of 2 மீட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ டயாமீட்டர் நம்ம டின்னு எழுதலாமா? டி வந்து நம்ம 2 மீட்டர் கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம மீட்டர் என்னவா மாற்றுவோமா? மில்லிமீட்டராக மாற்றுவோம்ப்பா. இன்ட்டு 10⁻³ மல்டி பண்ணால் மீட்டர் என்னவா மாறிடுமா? மில்லிமீட்டராக மாறிடுச்சு. சரிங்களா? இஸ் சப்ஜெக்ட் டு அன் இன்டர்னல் ப்ரெஷர் ஆஃப் 1 Nm/mm² கொடுத்துருக்காங்கப்பா. ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் நம்ம என்னென்னு எழுதலாம்ப்பா? பின்னு எழுதலாங்களாமா? அப்போ பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 Nm/mm². அந்த ப்ரெஷரோட யூனிட் வந்து Nm/mm² தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியதில்லை. ஃபைண்ட் த சூட்டபிள் திக்னஸ். நம்ம என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்கம்மா? திக்னஸ் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. திக்னஸ் நம்ம T = கொஸ்டின் மார்க். சரிங்களா? திக்னஸ் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க ஆஃப் த செல். இஃப் த டென்சில் இன் த மெட்டீரியல் இஸ் நாட் டு எக்ஸீட் 100 Nm/mm². இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து என்ன ஹூப் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். எஃப்சி வந்து என்னென்னா 100 Nm/mm² எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி டென்சியல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் வந்து என்னென்னா Nm/mm² யூனிட் வந்து எதை பண்ண நம்மளுக்கு குறிக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ். அந்த ஹூப் ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஃப்சி = 100 Nm/mm² எடுத்துக்கிறேன். சரிங்களாமா? கிவன் டேட்டாவில் டயாமீட்டர் கொடுத்தாங்க, மீட்டர் மில்லிமீட்டராக மாற்றிட்டோம். ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. அடுத்த ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னா ஹூப் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, எடுத்துட்டோம். நம்மளுக்கு என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்கப்பா? திக்னஸ் வந்து நம்மளை வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. சரிங்களாம்மா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ திக்னஸ் ஹூப் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு கிவன் டேட்டாலாம் நம்ம கொடுத்துருக்கறனால நம்ம ஹூப் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணி நம்ம திக்னஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களாம்மா? அதை யூஸ் ஹூப் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலான்னு எழுதியிருக்கேன். எதுக்கு? டு ஃபைண்ட் திக்னஸ். ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்னமா? எஃப்சி. சிங்கிறது என்ன? சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்னாலும் ஒன்று தான், ஹூப் ஸ்ட்ரெஸ்னாலும் ஒன்று தான். சரிங்களா? அதோட ஃபார்முலா என்ன? PD/2T. அதில் தெரியும் நம்மளுக்கு. பீனா ப்ரெஷர், டீனா டயாமீட்டர், டீனா திக்னஸ்ன்னு தெரியும். சரிங்களாமா? இதோட யூனிட் என்ன? ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்ன? Nm/mm². சரிங்களாமா? இதில் எஃப்சி வந்து என்ன நமக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா? 100 கொடுத்துருக்காங்க. Nm/mm² கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ எஃப்சி ஹூப் ஸ்ட்ரெஸ்க்கு பதிலாக 100 சப்ஸ்டிட் பண்ணலாம். ப்ரெஷர் வந்து எவ்வளோமா நமக்கு தெரியும்? 1. அது கொடுத்துட்டாங்க, சப்ஸ்டிட் பண்ணிடலாம் 1. சரிங்களாம்மா? அடுத்து டயாமீட்டர் எவ்வளோப்பா தெரியும்? 2 × 10⁻³ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. /2ங்கிறது ஃபார்முலா இருக்குது. டி வந்து என்ன? திக்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. திக்னஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களாம்மா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாப்பா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுங்கம்மா. ஃபார்முலா எழுதிட்டு ஃபார்முலாவில் இந்த கிவன் டேட்டாவை எல்லா வேலையும் கொண்டு போய் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒரு வேல்யூ தெரியாமல் இருக்குது. அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து திக்னஸ் வந்து நமக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து வேல்யூ இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா இந்த டி இருக்குது பார்த்தீங்களா? இந்த டி வந்து இங்கே கொண்டு போயிட்டு இந்த 100 கீழே கொண்டு வர போகிறோம். நியூமரேட்டர் அப்படியே வச்சுங்கம்மா. 1 × 2 × 10⁻³ அப்படி வச்சுங்க. இந்த டி இருக்குது பார்த்தீங்களா? அந்த டி வந்து இங்கே கொண்டு போயிட்டு 100 கீழே கொண்டு வர போகிறேன். அப்போ என்ன ஆகுமா? 100 × 2 ஆகுமா? 100 × 2னாலும் கரெக்டு தான், 2 × 100னாலும் கரெக்டு தான். சரிங்களாம்மா? இப்போ டி வந்து என்ன ஆயிடுச்சு? இங்கே போயிடுச்சு. 100 வந்து கீழே வந்துச்சுமா. இதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் வந்து நம்ம கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணால் நமக்கு போதுமா. 1 × 2 × 10⁻³ பிராக்கெட் க்ளோஸ் டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்கம்மா? 100 × 2 கொடுத்துருக்காங்கப்பா. என்ன வந்துடுது? 10 வந்து என்ன? திக்னஸ் கண்டுபிடிச்சோம். திக்னஸ் எவ்வளோமா? 10 mm கொடுத்துட்டோம். சரிங்களாம்மா? அப்போ திக்னஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ஹூப் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா. ஏன்னா ஹூப் ஸ்ட்ரெஸ் வந்து கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்கனால ஹூப் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து திக்னஸ் கண்டுபிடிச்சோம்.